வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்கள் ஆதரவில் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்று சுகபோகங்களை அனுபவித்து வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். அரசு சட்ட சிக்கல்களை தீர்த்தால் அடுத்த முதல் காலாண்டில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேயல் ரத்நாயக்கு அறிவிப்பு. மாகாணத்தின் அதிகாரங்கள் மக்களால் பயன்படுத்தப்பட வேண்டுமெனில் மாகாண சபை தேர்தல் அவசியம் நடத்தப்பட வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தல். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு எதிரான மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவரின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக 2 காவல்துறை அதிகாரிகள் நியமனம். தொடர்வது விரிவான செய்திகள். மக்கள் ஆதரவில் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் என்று சுகபோகங்களை அனுபவித்து வருகின்றனர். கொலை கலாச்சாரம் முழு நாட்டையும் ஆக்கிரமித்துள்ளது. ஆனால் அரசாங்கத்தால் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ரத்னபுரி ரகுவானி பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மக்கள் ஆதரவில் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் என்று சுகபோகங்களை அனுபவித்து வருகின்றனர். கொலை கலாச்சாரம் முழு நாட்டையும் ஆக்கிரமித்துள்ளது. பிரதேச சபை தவிசாளரால் பொதுமக்கள் தினத்தை கொண்டு நடத்தவோ நீதிமன்றத்தில் வழக்குகளை விசாரிக்கவோ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல்கள் எல்லா இடங்களிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரசாங்கத்தின் இயலாமையினால் இந்த நடவடிக்கைகளை தடுக்க முடியாதுள்ளது. காட்டு சட்டம், கோலோச்சி, பாதாள உலக கும்பல்கள் நாட்டை ஆளும் சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. ஆங்கில மொழியாற்றல் தொடர்பாக நான் முன்னர் பேசிய போது என்னை கேலி செய்தனர். ஆனால் இன்று சர்வதேச மாநாடுகளுக்கு சென்று ஆங்கில மொழியில் பேச தெரியாமல் தடமாற்றம் அடைகின்றார்கள். நாட்டில் கல்வி முறைமை நவீனமயமாக்கப்பட வேண்டும். உலக நாடுகளுடன் சகல துறைகளிலும் போட்டியிடுவதற்கான அறிவையும் நுட்பத்தினையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக எமக்கு தெரியவில்லை. தேர்தலை நடத்துவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் அடுத்த ஆண்டு முதற் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேயல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவறுகளினால் மாகாண சபை தேர்தல்கள் காலவரையின்றி பிற்போடப்படவில்லை. பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட புதிய தேர்தல் முறைமையினால் ஏற்பட்ட சட்ட சிக்கலினால் மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பதில் சிக்கல் ஏற்பட்டது. மாகாண சபை தேர்தல் முறைமையில் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் கூறப்பட்ட போது பாராளுமன்றத்தின் ஊடாகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று உயர்நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதியான ஆளுநர்களினால் மாகாண சபைகள் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயக அம்சங்களுக்கு முரணானது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். மாகாண சபை தேர்தல் குறித்து இதுவரை காலமும் மேற்கொண்ட சகல நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளோம். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசியல் தரப்பினர் தற்போது விசேட கரிசனையை கொண்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நாட்டில் சட்டம் ஒன்று இல்லை. அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாயின் இந்த ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நமக்கு தெரியவில்லை. தேர்தலை நடத்துவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்றார். மாகாணத்தின் அதிகாரங்கள் மக்களால் பயன்படுத்தப்பட வேண்டுமெனில் மாகாண சபை தேர்தல் அவசியம் நடத்தப்பட வேண்டும். எல்லை நிர்ணய விவகாரத்தை காரணம் காட்டி தேர்தலை இழுத்தடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கத்திலிருந்து வெளிவரும் முரண்பட்ட கருத்துக்கள் குறித்து வினவப்பட்ட போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் மாகாண சபை தேர்தல் குறித்து பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றது. ஒரு பக்கம் அடுத்த வருடம் தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. மறுபக்கம் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கையினை இறுதியாக்கிய பின் புதிய முறையிலே தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்கின்றனர். பாராளுமன்றத்தில் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது தற்போதைய ஆட்சியாளர்களே அதற்கு எதிராக இருந்தார்கள். இப்போது தேர்தலை நடத்த விரும்பினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றி பழைய முறையிலேயே தேர்தலை நடத்தலாம். ஆனால் அதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்றார். எல்லை நிர்ணயம் செய்யும் பணிகள் பல ஆண்டுகள் பிடிக்கும். அதனால் ஒரே ஆண்டிற்குள் தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை. எனவே அரசாங்கம் உண்மையிலேயே தேர்தலை வைக்கின்றதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். கடந்த காலத்தில் எல்லை நிர்ணயம் செய்ய முயன்ற போது தென்பகுதிகளில் முஸ்லிம் பிரதிநிதித்துவமும் மலையகத்தில் தமிழர் பிரதிநிதித்துவமும் பாதிக்கப்பட்டது. எனவே இந்த விடயம் நேரம் எடுக்கும் விஷயமாகும். ஆனால் மக்கள் அடுத்த வருடம் தேர்தல் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு உள்ளார்கள். அதேவேளை ஜனாதிபதி அனுர மாகாண சபை தேர்தலில் குறித்து கருத்து தெரிவிக்காமல் மௌனமாக உள்ளார். அமைச்சர்கள் மட்டுமே மாறி மாறி பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இப்போதைய நிலைமையில் மாகாணங்கள் ஆளுநர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அவர்கள் ஜனாதிபதியின் உத்தரவுகளை மட்டுமே நிறைவேற்றுகின்றார்கள்.
மக்களுக்காக செயல்படுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. எனவே தமிழ் மக்கள் மாகாண சபை தேர்தல் அவசியம் என்பதை வலியுறுத்தி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க வேண்டும். மக்கள் அழுத்தம் செலுத்தாவிட்டால் அரசாங்கம் மாகாண சபைகள் தேவையில்லை என்று கூறிவிடும் அபாயம் உள்ளது. மக்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் மக்களாலேயே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆகவே மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். தற்போது அரசாங்கம் தேர்தலை தவிர்க்கும் நோக்கத்துடன் திட்டமிட்ட தாமதத்தை மேற்கொண்டு வருவதாக தெரிகின்றது என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு எதிராக கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக 2 காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜெகத் விதான இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் இந்த மிரட்டல் குறித்த விவகாரத்தை விசாரிக்க காவல்துறை அதிபர் எழுத்துப்பூர்வமாக களத்துறை பிரதி காவல்துறை அதிபருக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிபர் அனுப்பிய கடிதத்தில் வாகனத்தில் இருந்து இறங்கும் தருணத்தில் என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அதில் சந்தேக நபரின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் உள்ளது. அதில் நான் சுட்டுக் கொல்லப்படுவேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று ஜெகத் விதாதன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இத்துடன் இந்த விடயத்திற்கு உடனடியாக விசாரிக்குமாறு நாடாளுமன்றத்தையும் அரசாங்கத்தையும் அவர் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் இதற்கான ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தி அண்மையில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொல்லப்பட்ட சம்பவத்தையும் நினைவூட்டினார். வெலிகம பிரதேச சபை தலைவர் காவல்துறை பாதுகாப்பு கோரியிருந்தும் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்போது பல எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் இது போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றார்கள். இது ஒரு சிறிய விஷயம் அல்ல. மற்றும் ஒரு துயரம் நிகழ்வதற்கு முன் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாச எச்சரித்தார். வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலைக்கு சம்பந்தமான துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக நம்பப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர் காவல்துறையிடம் அளித்த தகவல்களை வெளிப்படுத்தும் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காணொலியில் துப்பாக்கி சூட்டை நடத்துவதற்கான உத்தரவு துபாயிலிருந்து வந்ததாக சந்தேக நபர் தெரிவிக்கின்றார். மேலும் வெளிநாட்டிலிருந்து ஒருவரின் நேரடி அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் இந்த செயலை மேற்கொண்டதாக அவர் காவல்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் அளித்திருப்பதும் பதிவாகியுள்ளது. சந்தேக நபர் நேற்றைய தினம் மகரகம நாவின பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கொலையின் நோக்கமும் பின்னணியும் வெளிச்சமிடுவதற்காகவும் இதற்கு சம்பந்தமான பிற நபர்களை அடையாளம் காணவும் காவல்துறை மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தெற்கில் உள்ள கிரிந்த மீன்பிடி துறைமுகத்திற்கு கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஞாயிற்றுக்கிழமை கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். அங்குள்ள துறைசார் அதிகாரிகள், கடல் தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கிரிந்த துறைமுகத்தில் மணல் குவிவதால் கடல் தொழிலாளர்கள் நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் என்று அமைச்சரிடம் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் மணலை அகற்றி துறைமுகத்தை நவீனமயப்படுத்துவதற்குரிய உத்தரவை அமைச்சர் ஏற்கனவே பிறப்பித்திருந்தார். இதற்குரிய நடவடிக்கைகள் அடுத்த வாரம் ஆரம்பமாகும் என்றும் அமைச்சர் இதன் போது தெரிவித்தார். மேல்படி துறைமுகம் மேம்பாடு, கடல் தொழிலாளருக்குரிய தொழில்நுட்ப ஆலோசனை உட்பட அந்த துறையில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றம் மற்றும் திட்டங்கள் பற்றியும் அமைச்சர் எடுத்துரைத்தார். இலங்கையின் கடல் வளம் மற்றும் கடல் தொழிலாளர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.